السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters இன்ஷால்லாஹ் தஆலா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தொழுகையில் ஒரு ரக்கால எத்தனை சஜ்தா செய்வோம்? 2 சஜ்தா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ரக்கால 2 சஜ்தா செய்வோம். இப்போது ஒரு ரக்கால நம்ம 2 சஜ்தாக்கள் செய்யும்போது இந்த 2 சஜ்தாக்களுக்கு இடையில உட்காருவோம் இல்லையா? அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? சிறு அமர்வு, சிறு இருப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? 2 சஜ்தாக்களுக்கு இடையில் உட்காருதல், அதை பற்றி தான் இன்ஷால்லா நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அல் ஜல்சத்து பைன சஜ்த தைனி. அல் ஜல்சத்து அப்படின்னா உட்காருதல், பைனனா இடையில, பிட்வீன். சஜ்த தைனி, சஜ்த தைனி அப்படின்னு சொன்னால் 2 சஜ்தாக்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த யா நோன் இறுதியில் வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். அப்போது அல் ஜல்சத்து பைன சஜ்த தைனி. ஓகே, 2 சஜ்தாக்களுக்கு இடையில் உட்காருதல், இதை பற்றி தான் இன்ஷால்லா நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தொழுகையில் நம்ம இந்த மாதிரி சிறு இருப்பு இருக்குது பார்த்திங்களா? இது தொழுகையில் ருக்குனில் ஒன்று. அதாவது கண்டிப்பாக கட்டாயமாக நம்ம சிறு இருப்பு மேற்கொள்ளணும். ஓகே, இந்த சிறு இருப்பு உட்காரும் முறை பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஓகே, 2 டைப்ஸ் இருக்குது. இந்த 2ல் எந்த மாதிரி வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்று என்ன முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இஃப்திராஷ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு முறை என்னென்னா இக்ஆ. ஓகே, ஒன்று இஃப்திராஷு, இன்னொன்று இக்ஆ. இந்த 2 முறையில் எந்த முறையை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இப்போது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு தொழுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? சுஜூதுலேருந்து தன் தலையை உயர்த்தி எழுந்து உட்காருவாங்க இல்லையா? ஓகே, இப்போ உட்காரும்போது ஒன்று இஃப்திராஷில் உட்காரலாம், இல்லைனா இக்ஆல உட்காரலாம். ஓகேவா? இப்போது இஃப்திராஷ் முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வலது காலை என்ன பண்ணுவோம்? அதாவது விரித்து வச்சு, அதாவது நீட்டி வலது காலை, அதாவது என்ன பண்ணுவோன்னா இடது காலை விரித்து வச்சு வலது காலை நட்டு வச்சு விரல்களை கிப்லாவை முன்னோக்கிய மாதிரி வைப்போம். ஓகேவா? அதே மாதிரி நம்மளுடைய பேக் இருக்குது பார்த்திங்களா? பித்தட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இடது காலின் பாதத்து மேலே தான் உட்காருவோம். சரியா? இடது காலின் பாதத்து மேலே தான் நம்ம உட்காருவோம். இந்த முறைக்கு பேர் தான் இஃப்திராஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது வலது கையை வலது தொடையிலையோ இல்லைனா முட்டுக்கால்லையோ பிடிச்சிக்குவோம். இடது கையையும் அதே மாதிரி இடது தொடையில் வச்சு முட்டுக்காலையோ இல்லைனா அதில் வச்சு நம்ம பிடிச்சிக்குவோம். ஸோ இந்த முறை இருக்குது பார்த்திங்களா? இதுதான் என்னது? இஃப்திராஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முட்டுக்கால் மேலேயோ தொடை மேலேயோ இந்த 2 கைகளையும் வைக்கும்போது நம்ம விரலோட விரல் ஒட்டிலாம் வைக்கக்கூடாது. ஃப்ரீயாக விரித்து வச்சுக்கலாம். சரியா? ஓகே, இப்போது இந்த 2 சஜ்தாக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த சிறு இருப்பில் ஆட்காட்டி விரலை ஆட்டுறதோ சுட்டி காட்டுறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு எதுக்குமே ஆதாரம் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட்டு சும்மா அப்படியே வைக்க வேண்டியது தான். ஓகே, இது இஃப்திராஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொன்று இக்ஆ முறை. இக்ஆ முறையில் உட்காரலாம். அது என்னது? நம்மளுடைய 2 கால்களையும் நட்டு வச்சு அதன் மேலே 2 பித்தட்டுகளையும் வச்சு உட்காருது. ஓகேவா? நம்மளுடைய ஹீல் இருக்குது பார்த்திங்களா? காலுடைய ஹீல், அந்த ஹீல் மேலே பித்தட்டை வச்சு உட்காருது. இது இக்ஆ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? இக்ஆ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருப்பில் ஒவ்வொரு எலும்புமே அதனுடைய இடத்த வந்தடைகிற அளவுக்கு நேரத்தோட அந்த நேராக முதுகை நேராக வச்சு உட்கார்ந்து, அதாவது நம்மளுடைய மன நிறைவு ஏற்படணும். அப்படி உட்காரும்போது மன நிறைவு ஏற்படுற அளவுக்கு நம்ம உட்காரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபாஸ்ட்டாக நம்ம தொழக்கூடாதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு மன நிறைவு ஏற்படணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த சிறு இருப்பில் உட்கார்ந்ததுக்கு பிற்பாடு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு துவாவை ஓதணும். என்ன துவா? ரப்பிக் ஃபிர்லி ரப்பிக் ஃபிர்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? என் இறைவா என்னை மன்னிப்பாயாக, என் இறைவா என்னை மன்னிப்பாயாக, இல்லைனா என் இறைவா என்னை மன்னித்து விடு, என் இறைவா என்னை மன்னித்து விடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு துவாவையும் கூட ஓதலாம். ஓகேவா? என்னது? அல்லாஹும்ம மஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி. அல்லாஹும்ம இறைவா, மஃபிர்லி என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு கருணை புரிவாயாக, வஹ்தினி என்னை நல்வழியில் செலுத்துவாயாக, வர்சுக்னி எனக்கு வாழ்வாதாரம் வழங்குவாயாக.
ஆனால் ரப்பிக் ஃபிர்லி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலுவான ஆதாரமிக்க ஒரு துவாவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சிறு அமர்வில் சிறு இருப்பில் இந்த 2 துவாவில் எதையாவது ஒன்றை நம்ம வந்து ஓதிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இந்த துவாவை ஓதி முடிச்சதுக்கு பிற்பாடு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் நம்ம சஜ்தா செய்வோம். ஓகேவா? ஒரு சஜ்தா செஞ்சுட்டு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு சஜ்தா செய்து சஜ்தாவில் இருந்து எழுந்து அமர்ந்து சிறு இருப்பு அமராமல் வேகமாக அடுத்த சஜ்தா செய்தால் அந்த தொழுகை செல்லுபடியாகாது, மேலும் இது தொழுகையில் திருடக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம்? தொழுகையில் ரொம்ப முக்கியம் சிறு இருப்பு அப்படிங்கிறது, இதுவும் ருக்குனில் ஒன்று. ஓகேவா? அப்போது சஜ்தாக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த சிறு இருப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை செய்யாமல் தொழுதுட்டோன்னா இந்த தொழுகையே செல்லுபடியாகாது, இது தொழுகையில் திருடக்கூடிய செயல்னு வேற நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம இந்த சிறு இருப்பில் கவனம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது முதல் சஜ்தாவில் செஞ்ச எல்லாத்தையுமே 2ஆம் சஜ்தாலையும் நம்ம வந்து கடைப்பிடிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இந்த சஜ்தா செய்கிறோம் பார்த்தீங்களா, இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது முதல் சிறப்பு என்னென்னா, நம்மளுடைய பாவங்கள் உதிர்ந்துருது. சுபஹானல்லாஹ். நம்ம வந்து தொழுகைக்காக நிற்கும்போது நம்முடைய பாவங்கள் கொண்டு வரப்படுது, நம்ம தலை மேலே அது வைக்கப்படுது, இல்லைனா தோல் புஜத்தின் மேலே வைக்கப்படுது. நம்ம ஒவ்வொரு முறையும் சுஜூது செய்யும்போது நம்மக்கிட்டேருந்து அந்த பாவங்கள் உதிர்ந்து விழுந்து விடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு முறை சஜ்தா செய்யும்போதும், அது தொழுகையிலையும் சரி இல்லைனா தொழுகைக்கு வெளியிலையும் சரி, நம்ம சஜ்தா செய்கிறதுனால அல்லாஹ் சொர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துறான், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். சுபஹானல்லாஹ். தொழுகையில் சஜ்தா செய்கிறது நமக்கு தெரியுது, தொழுகைக்கு வெளியவும் சஜ்தா செய்கிறது அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது சஜ்தா ஷுக்கூராக இருக்கலாம், இல்லைனா சஜ்தா திலாவாவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சஜ்தா செஞ்சாலும் சொர்க்கத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துறான், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய திரையை, அதாவது ஹிஜாப் ஒளியை வந்து விளக்குறான். அவனுடைய காலை வெளிப்படுத்துவான், ஒளியை விளக்கி காலை வெளிப்படுத்துவான். அவனுடைய ஒளி லைட் அப்படிங்கிறத அவனுடைய அல்லாஹினுடைய ஹிஜாப். இது வந்து மறுமை நாளில் அல்லாஹ் செய்வான். அப்போது உலகத்தில் அல்லாஹுக்காக சஜ்தா செஞ்சு வந்த ஆணோ இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருமே உடனே அந்த நேரத்தில் மறுமை நாளில் சஜ்தாக்கு போயிடுவாங்க. ஆனால் யார் பெருமைக்காக, யார் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தில் சஜ்தா செஞ்சுட்டு வந்தாங்களோ, அது மட்டும் இல்லாமல் சஜ்தா செய்யாமையே இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாக இருந்தாலும் சரி, மறுமை நாளில் சஜ்தா அவங்களால செய்யவே முடியாது. அவங்க முதுகு எப்படி ஆகிடும்னா மரக்கட்டை மாதிரி ஆகிடும். மரம் வந்து எவ்வளோ உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் ஏதாவது வளைவு இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அந்த மாதிரி முதுகு எலும்பு வந்து உறுதியாக அப்படியே ஸ்டிஃபாக ஆகிடும், வளையவே முடியாது. ஸோ அந்த மாதிரி முதுகு மரக்கட்டை மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ இந்த உலகத்தில் நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக சஜ்தா செய்யணும் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம தொழுகையில் ஈடுபடணும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அதிகம் சஜ்தா செஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சுபஹானல்லாஹ். அதனால தான் உலமாக்கள் நமக்கு சொல்கிறாங்க, ஃபர்து தொழுகை மட்டும் இல்லாமல் நம்ம அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆனால் நம்ம அதிகமாக சுன்னத்து தொழுகையையும் விடாமல் செய்யணும், நஃபில் தொழுகைகளை அதிகமாக செய்யணும். நஃபில் தொழுகைகளை அதிகமாக நம்ம வந்து தொழுகணும். அப்போ தான் நம்மளுடைய சஜ்தாவும் அதிகமாகும். சுபஹானல்லாஹ். அப்போது அதிகம் சஜ்தா செஞ்சால் மறுமை நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஃபர்து சுன்னா தொழுகைகளையும் செஞ்சு மேற்கொண்டு அதிகமாக நஃபில் தொழுகைகளையும் நம்ம தொழணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம சஜ்தா செஞ்சிட்டோம். இப்போது சஜ்தாலேருந்து எழணும். ஓகேவா? 2 சஜ்தாக்கள் செஞ்சிட்டோம். சிறு இருப்பில் என்ன ஓதணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சிறு இருப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? 2 விதத்தில் இருக்கலாம். ஒன்று இஃப்திராஷ், இன்னொன்று இக்ஆ. இந்த 2 முறையில் எந்த முறையை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணி சிறு இருப்பில் உட்கார்ந்து துவாவை சொல்லிடலாம். ஓகே. அதுக்கப்புறமா 2வது சஜ்தா செஞ்சுட்டு என்ன பண்ணணும்? உடனே அடுத்த ரக்காக்கு எந்திரிச்சிடணுமா அப்படின்னு கேட்டால், உடனே எந்திரிக்க தேவையில்லை.
ஒரு 2-3 செகண்ட்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஓகேவா? அப்போது சஜிதாலேருந்து எழும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 சஜிதா செஞ்சதுக்கு பிற்பாடு உடனே அடுத்த ரக்காக்கு எழக்கூடாது. 2 சஜிதா செஞ்சதுக்கு பிற்பாடு, அதாவது 2 அதாவது சிறு இருப்பு அமர்ந்த பிற்பாடு தான் எழணும். அதாவது நம்ம ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆவது அட்லீஸ்ட் நம்ம வந்து உட்காந்து எந்திரிக்கணும். இப்போ பள்ளியில் தொழுகிறோம், மஸ்ஜிதில் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் இமாமை பின்பற்றி தொழும்போது உடனே எந்திரிக்கிற மாதிரி வரலாம். ஆனால் ஒரு வீட்டில் தொழுவும் போது நம்ம வந்து இந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ணலாம். ஒரு 2-3 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 5 செகண்ட்ஸ் உட்காந்து அதுக்கப்புறமா நம்ம எந்திரிக்கலாம். சரியா? இப்போ முதல் சஜிதாக்கு பேர் என்ன சொன்னோம்? அஸ் சஜிதத்துல் ஊலா அப்படின்னு சொன்னோம். 2வது சஜிதாக்கு என்ன சொன்னோம்? அஸ் சஜிதத்து சானியா அப்படின்னு அர்த்தம். அஸ் சஜிதத்து சானியா. ஓகேவா? இதுவும் வந்து தொழுகையின் ருக்குனில் ஒன்று தான். அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டு நம்ம 2வது சஜிதாக்கு போவோம். அப்போது முதல் சஜிதா செஞ்சது மாதிரியே தான் 2 சஜிதாவையும் செய்வோம். அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன், உடனே நம்ம வந்து எந்திரிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம்? ஜல்சத்துல் இஸ்திராஹா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்? ஓய்வின் அமர்வு அப்படின்னு இருக்குது. ஜல்சத்து அப்படின்றது அமர்வு, உட்காருதல் அப்படின்னு அர்த்தம். ஜல்சானா உட்காருதல். அல் இஸ்திராஹா அப்படின்னா ஓய்வு, ரெஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போது இது வந்து தொழுகையின் சுன்னத்தில் ஒன்று. ஓகேவா? செஞ்சால் நன்மை, செய்யலைன்னா குற்றம் இல்லை. ஆனாலும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஓகேவா? உடனே 2வது ரக்காக்கு எந்திரிக்காமல் இந்த மாதிரி இஸ்திரஹா இதையும் நம்ம இந்த மாதிரி உட்காரலாம். இது வந்து நம்ம சிறு இருப்பில் எப்படி உட்காந்தோமோ அந்த ஸ்டைலில் உட்காரலாம். அதாவது ஒன்று இஃப்திராஷாவோ இல்லைனா அந்த பொசிஷனில் நம்ம வந்து ஜல்சத்துல் இஸ்திராஹாவை பண்ணலாம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அப்படின்னா என்ன, ஒவ்வொரு எலும்பும் வந்து அதோட இடத்த வந்து அடையிற நேரம் அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்மளுடைய ஒவ்வொரு நிலையும் எப்படி இருக்கணும்னா, தொழுகையில் மன நிறைவு நமக்கு அடையணும். சரியா? நமக்கு வந்து மன நிறைவு ஏற்படணும். இந்த மாதிரி ஜல்சத்துல் இஸ்திராஹால அதாவது ஓய்வின் அமர்வில் நம்ம எந்த திக்ரோ துவாவோ ஓதக்கூடாது. சரியா? ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் இல்லைனா 5 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அந்த டைமை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அது ஒரு ரெஸ்டிங் பீரியடுங்கிற மாதிரி தான். 2வது ரக்காக்கு உடனே எந்திரிக்காமல் நம்ம ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோம். சரியா? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதாவது தொழுகையில் தவறு செய்தவர் பற்றி அறிவிக்கின்ற ஹதீஸில் வர்றது இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவருக்கு சுஜூதை கற்றுக் கொடுக்கும்போது சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? அதாவது பிறகு மன நிறைவு ஏற்படுகின்ற அளவிற்கு சஜ்தா செய்வீராக, பிறகு தலையை உயர்த்தி மன நிறைவு ஏற்படுகின்ற அளவிற்கு உட்கார்ந்து இருப்பீராக, பிறகு மன நிறைவு ஏற்படுகின்ற அளவிற்கு சஜ்தா செய்வீராக, பிறகு தலையை உயர்த்தி மன நிறைவு ஏற்படுகின்ற அளவிற்கு உட்கார்ந்து இருப்பீராக. இவற்றை ஒவ்வொரு கடமையையும் மன நிம்மதி ஏற்படுகின்ற வரை செய்வதை உம்முடைய அனைத்து தொழுகையிலும் நீர் செய்வீராக அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது சஜிதாவிலேருந்து எழுறோம் பார்த்திங்களா? எழும்போது சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, 2 கைகளையும் மாவு குழைப்பது மாதிரி மடக்கி தரையில் ஊன்றி எழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் கூட இருக்குது. ஆனால் அதை வந்து உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பலவீனமான ஹதீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால் நம்ம எப்படி எந்திரிக்கிறது? நார்மலாக நம்மளால் எப்படி எழ முடியுமோ அது மாதிரி எழுந்துக்கலாம். ஓகேவா? 2 முன் கைகளை அதனுடைய உட்பகுதியை தரையில் ஊன்றி நம்ம எழுந்துக்கலாம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2வது ரக்காக்காக எழுவோம் இல்லையா? அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, அல் கையாமோ இலர் ரக்காத்து சானியா அப்படின்னு சொல்லுவோம். அல் கையாமுனா எழுவுறது, இலர் ரக்காத்து அதாவது 2வது ரக்காத்துக்கு, அதாவது சானியா அப்படின்னா 2வதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது 2வது ரக்காயத்திற்காக, இந்த இலா அப்படின்னா காக அப்படின்னு அர்த்தம். அப்போது 2வது ரக்காயத்திற்காக எழுதல். ஓகே? இது வந்து தொழுகையின் ருக்குனில் ஒன்று. ஓகே? அப்போது 2வது ரக்காத்துக்காக நம்ம எழணும். தொழுகிறவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 கைகளையும் பூமி மேலே ஊன்றி 2வது ரக்காத்துக்காக எழுந்துட வேண்டியது தான். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து முதல் ரக்காயத்தின் அளவை விட 2வது ரக்காயத்துடைய அளவு வந்து கொஞ்சம் சுருக்கும். அப்படி தானே? அந்த மாதிரி நம்ம வந்து ஓதுவோம். இப்போ வந்து துஆவுல் இஸ்திஃப்தாவோ
ஆரம்ப துவா இதெல்லாம் ஓதுவோமா? ஓத மாட்டோம். முதல் ரக்காயத்தில் வந்து அதெல்லாம் ஓதுவோம். ஆனால் 2வது ரக்காயத்தில் அதெல்லாம் ஓத மாட்டோம். சரியா? ஓதாமல் நம்ம வந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அதுக்கப்புறம் ஒரு சிறு சூறாவை ஓதுவோம். ஓதிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், திரும்பவும் நார்மலாக ருக்கு போவோம். அதுக்கப்புறம் திரும்பவும் ருக்குலேருந்து எந்திரிப்போம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப சஜ்தாக்கு வருவோம் இல்லையா? முதல் சஜ்தா செய்வோம், அதுக்கப்புறம் சிறு இருப்பு, அதுக்கப்புறம் 2வது சஜ்தா செய்வோம். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம உட்காருவோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுத முறையை மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க நமக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 2வது சஜ்தாவிலிருந்து தன் தலையை உயர்த்தும் போது இருப்பில் அமர்ந்து கைகளை பூமியின் மீது ஊன்றி பிறகு எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 2வது சஜ்தாவிலிருந்து எந்திரிக்கும் போது கைகளை ஊன்றி வந்து எந்திரிப்பாங்களாம். சரியா? ஸோ இது வந்து நம்ம எப்படி எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம வந்து தஷஹுத் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது 2 ரக்கா முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அத்தஹியாத்தில் உட்காருவோம் இல்லையா? இப்போது ஃபஜ்ர் தொழுகையாக இருந்தால் 2 ரக்கா முடிஞ்சதுக்கு பிற்பாடு அத்தஹியாத்தில் உட்காந்துருவோம். மற்ற தொழுகைகளில் வந்து இப்போ 4 ரக்கா தொழுகை, 3 ரக்கா தொழுகை இருக்குது பார்த்திங்களா? இந்த தொழுகையில் வந்து நம்ம என்ன பண்ணணும், அதில் வந்து முதல் தஷஹுதுன்னு இருக்குது, 2வது தஷஹுதுன்னு இருக்குது. இந்த உட்காரோம் இல்லையா? அப்போது 2 ரக்கா முடிஞ்சதுக்கப்புறம் உட்காருவோம் இல்லையா? அதில் ஃபஜரில் மட்டும்தான் முடிச்சிருவோம். நம்ம தஷஹுது ஓதி அத்தஹியாத்தெல்லாம் ஓதி தொழுகையை சலாம் கொடுத்து முடிப்போம் இல்லையா? மற்ற வக்து தொழுகையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து முதல் தஷஹுது ஓதுவோம். அப்போ என்ன ஓதணும், அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இறுதியாக 4 ரக்கா தொழுகை, 3 ரக்கா தொழுகையில் நம்ம இறுதியாக 2வது தஷஹுதில் உட்காந்து அப்போ என்ன சலாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.